அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 2வது தடவை அவர் ரிமாண்ட் ஆயிருக்கிறாரு. ரிமாண்டுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா நீதிமன்றத்துல என்னை ஏன் கைது செய்தீர்கள், 100 கோடி ஊழல் பண்ணேன்னு சொல்றீங்க, அந்த 100 கோடி எங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஆனாலும் கூட நேற்று அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படவில்லை. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட் அண்ட் ஹி இஸ் ரிமாண்டட் அகைன். இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, இந்த கேள்விகள் எல்லாம் சரியான கேள்விகளாக கேட்டிருக்கு. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, என்கிட்ட அப்ரூவரா மாறினார் நீங்க சொல்ற ஒரு ஆள் வந்து இடி ரைடுக்கு அப்புறம் உங்களுக்கு கட்சி பணம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமாக வந்து நீ சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ இது உச்ச நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய ஒரு வழக்கு, உச்ச நீதிமன்றம் எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு வழக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து மறுப்பாங்க, அடுத்து வந்து கீழமை நீதிமன்றம் மறுத்துருச்சுன்னு உயர் நீதிமன்றத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம், எலெக்ஷனே அதுக்குள்ள முடிஞ்சிடும். அதனால இதை காரணமாக காட்டி இது எல்லாமே தேர்தல் சமயத்தில் நான் வெளியில் இருக்கக்கூடாது என்பதற்காக செய்யப்படுகின்ற முயற்சிகள் அப்படின்னு சொல்லி காரணம் காட்டி அவங்க உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக வழக்கு தொடரும். அது உச்சநீதிமன்றம் வந்து கண்டிஷனல் பெயில் கொடுக்கலாம். எலெக்ஷனரிங் டேட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அவரை வந்து அனுமதிக்கணும். ஏன்னா நாட்டுடைய ஜனநாயகத்தை வந்து பலிகடாவை ஆக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பெயில் வந்து வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டே டு டே பேசிஸில் வந்து இந்த விசாரணை நடக்கணும் அப்படின்லாம் உச்சநீதிமன்றம் வந்து ஆர்டர் கொடுக்கலாம். In my opinion, it's a fit case for them to go to Supreme Court immediately அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கைதுங்கிறது அவர் கேட்குறாரு, 11,000 பக்கம் குற்றப்பத்திரிகையில் வந்து 4 தரம் என்னுடைய பேர் வந்திருக்கு, என்ன குற்றத்தினுடைய ஆதாரத்தை நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. எம்எல்ஏஸ் கூட நான் பேசினேன்னா அது ஒரு தவறா? நான் ஒரு முதல் மந்திரி, என்னுடைய எம்எல்ஏஸ் கூட பேச மாட்டேனா? என்னுடைய பேசினேன்னா நான் வந்து தப்பாக பேசினேன், லஞ்சம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணேன், அல்லது லஞ்சம் வாங்குறதுக்கான வழிமுறைகளை பற்றி பேசணும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறது சரியான கேள்விதான். இவங்ககிட்ட ஆதாரம் வந்து அந்த ஆதாரத்தை சொல்லணும். ஆனா பிஎம்எல்ஏ கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சட்டமே வந்து ஒருத்தர் மேல குற்றம் சாட்டி ஜெயில போட்டுருவாங்க. அவர் தானே சார் தன்னை கில்ட்டி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வெளியே வரணும். அதான் அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு எதிரானது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுடைய அடிப்படையே என்னன்னா, த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் த ப்ராசிக்யூஷன். குற்றம் சாட்டுகிறவர் தான் குற்றத்தை நிரூபிக்க வேண்டும். இதுதான் அடிப்படை. ஜுடிஷியல் கான்டக்டுடைய அடிப்படையே கோர்ட்டு ப்ரொசீடிங். ஒருத்தர் மேல வந்து குற்றச்சாட்டும் போது அடிப்படையே இதுதான். ஆனா அதை மீறி குற்றம் சாட்டப்பட்டவர் தான் தன்னுடைய இதை வந்து சொல்லிக்கிடணும், தன்னுடைய நிரபராதித்தன்மையை வெளிக்கொணரணும் அப்படி சொல்றது வந்து சரி கிடையாது. இந்த பிஎம்ஏல இது மாதிரி பல ஓட்டைகள் இருக்கு, சரியில்லைங்கிறதுனால தானே அதை ரிவ்யூ பண்றதுக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே வந்து தீர்மானிச்சிருக்காங்க. அது எவ்வளவு சீக்கிரம் ரிவ்யூ பண்றாங்களோ அந்த அளவுக்கு நாட்டுக்கு நல்லது. இல்ல 100 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறத நீதியுடைய சாராம்சம். ஏன்னா தப்பிவிட்ட குற்றவாளிகளை மறுபடியும் விசாரணை நடத்தி மீண்டும் கைது செய்யலாம். ஆனால் குற்றமற்றவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டு விட்டால் அந்த தண்டனை காலத்திற்கு அவருக்கு என்ன நிவாரணம் இருக்கிறது அப்படிங்கிறது சரியான கேள்வி. இதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பல பேர் வந்து வெளியே லெக்சர்ஸ்ல பேசுறாங்க, செமினார்ஸ்ல பேசுறாங்க. அப்படி பேசும்போது பிஎம்எல்ஏ ஆக்ட் அபியூஸ் பண்றாங்க, அதை ஓவர் யூஸ் பண்ணோம்னா அந்த சட்டம் நீர்த்து போயிடும், டைல்யூட் ஆயிரும், தேவையில்லாம அந்த சட்டத்தை எல்லார் மீதும் போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. விச் மீன்ஸ் அந்த சட்டத்துல அப்படி ஏதோ ஒரு தவறு நடந்துட்டு இருக்குன்றத அவங்க அக்னாலஜ் பண்றாங்க. ஆனா அதே நீதிபதிகள் கவனம் மாட்டிட்டு மன்றத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா அதை அவங்களால பேச முடியல. இதே சார், அதாவது நீதிபதிகள் வந்து சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்டம் இயற்றுவதற்கு உரிமை உள்ளது ஒன்றிய அரசோ மாநில அரசோ. இந்த சட்டம் வந்து சரியில்லைன்னு வெளியில சொல்றவங்க உள்ள போய் உட்காரும் போது இந்த சட்டம் சரியில்லைன்னு யாராவது ஒருத்தங்க வழக்கு கொண்டு வந்தா தான் அதை வந்து ஆராய முடியும். அது அந்த 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 மாதிரியான ஒரு வழக்கு வர்ற வரைக்கும் எந்த சட்டம் இருக்கிறதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் தீர்ப்பு சொல்ல முடியும்.
இதுதான் இந்த டைகாட்டமிக்கான காரணம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, ம். இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு இதுக்கு முன்னாடி வழக்கு போடப்பட்ட பொழுது அந்த வழக்கு ஏற்கப்படவில்லை இதுக்கு முன்னாடி. ம். அந்த நீதிபதிகள் அந்நேரம் வந்து பிஎம்எல்ஏ செல்லும் அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்னால வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரத்த வெள்ளத்துல ஒருத்தர் கிடக்குறாரு. ஒரு கொலை நடந்திருக்கு. ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. அது டிவியில எல்லாம் பெரிய நியூஸா வருது. மக்கள் பார்க்குறாங்க. அந்த ரத்த வெள்ளத்தை பார்க்குறாங்க. ரத்த வெள்ளத்தை பார்த்த உடனே இந்த குற்றவாளியை வந்து நம்ம வந்து எப்படி வெளியில் விடுறது? உடனடியாக நீதி இது விசாரணை நடத்தி இவருக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்தில் வந்து உடனடியாக வந்து இந்த இமோஷனல் சிச்சுவேஷன்ல ஒரு வழக்கு விசாரிக்கப்படக்கூடாது. ஆனா அந்த பிஎம்எல்ஏ சரின்னு சொன்னது நான் நினைக்கிறேன் அது மாதிரியான ஒரு இமோஷனல் சிச்சுவேஷனா இருந்திருக்கலாம். அதாவது ரொம்ப பெரிய குற்றங்கள், பொருளாதார குற்றங்கள் நடைபெற்றதுக்கான ஆதாரங்கள் வந்து ஒன்றிய அரசு கிட்ட 1-2 கேஸ்ல இருந்திருக்கலாம். அதையெல்லாம் சுட்டி காட்டி இதையெல்லாம் அனுமதிச்சுக்கிட்டே போக முடியுமா? எங்களுக்கு கடுமையான சட்டம் இருந்தால் தானே நாங்க இவையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு வாதிடப்பட்டிருக்கலாம். அதனால அது வந்து சரின்னு சொல்லி அவங்க அந்நேரம் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அது வந்து சரியானதாக ஆகாது. இந்த இமோஷனலா நடக்கிறது எந்த தூரத்துக்கு இதை வந்து தப்பா கொண்டு போயிருன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த விவசாயிகள் போராட்ட சமயம் என்ன சொன்னாங்க, செங்கோட்டையில வந்து நம்முடைய தேசிய கொடியை அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்றிய அரசு பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப நடுநிலைமையில் உள்ள பல பேர் கொதிச்சு எழுந்தாங்க. என்ன விவசாயம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, நம்முடைய தேசிய கொடியை அவமதிக்கிற அளவுக்கு. உண்மை என்னன்னா, நீங்க செங்கோட்டையில போய் பாத்தீங்கன்னா தேசிய கொடி அந்த உச்சியில பறக்கும். அதை தவிர பல இடங்கள்ல பல கொடிகள் பறந்துகிட்டு இருக்கும். பல கொடிகள் பறந்துகிட்டு இருக்கும். அந்த குருத்வாரில் வந்து சாப்பாடு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த குருத்வாருக்கு பக்கத்துல அவங்களுடைய கொடி பறந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல தான் இந்த கொடி வந்து பறக்க விடப்பட்டது. நம்பர் 1. அதையும் செஞ்சது வந்து இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு எதிராக இருந்துகிட்டு உள்ள இருந்தே குழப்பம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு. இவர் உள்ள இருந்தே குழப்பம் பண்றாருன்னு ஏற்கனவே போலீஸுக்கு வந்து விவசாயிகள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கல. இது எல்லாம் எப்போ வரும்? முதல்ல வந்தது என்ன? மக்கள் அத்தனை பேரும் கொந்தளிக்கிறாங்க. நாட்டுடைய தேசிய கொடியை அவமதிக்கிறீங்களா? என்ன செய்ய போறீங்க நீங்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படிங்கிற கேள்விதான் வந்தது. அப்ப அந்த கொந்தளிப்பான சூழ்நிலையில் வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் எல்லாரும் அந்த நடவடிக்கையை ஆதரிச்சிருப்பாங்க. அப்ப நிதானமா வந்து பார்க்கும் பொழுதுதான் உண்மை என்னங்கிறது தெரிய வரும். அதனால ஒரு சட்டம் வந்து ஆஸ் ஆன் டேட் பிஎம்எல்ஏ தி அமெண்ட்மெண்ட் டன் ஆன் இது இடிஸ் ஆக்ட் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, சட்டத்தின்படி சரியானது. அப்ப கவனம் மாட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்துருக்கும் போது அந்த சட்டத்தின்படிதான் அவங்க வந்து பார்க்க முடியும். ஆனால் வெளியில் வந்து பேசும் பொழுது அவங்க வந்து பார்க்கறாங்க. அதாவதுங்க அடிப்படை கோளாறு என்னன்னா, சட்டத்தின் முடிவும் நியாயத்தின் முடிவும் ஒன்றி போகிறது பல சமயங்கள்ல கிடையாது. பல சமயங்கள்ல கிடையாது. இது ஒரு சிக்கலான கேள்வி. நிர்வாகத்தில் உள்ளவங்களுக்கும் சரி, நீதித்துறையில் உள்ளவங்களுக்கும் சரி, இது ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி. அது அவ்வளவு லேசா வந்து அந்த சிக்கல் வந்து அவிழ்த்து விட முடியாது. அதனால சில சமயங்கள்ல சட்டம் போட்டதுக்கு எதிராக வந்து தீர்ப்பு இருக்கே, அல்லது எதிராக வந்து நீதிபதியுடைய இது இருக்கே, ஆக்டிவிட்டிஸ் இருக்கேன்னு பார்ப்பாங்க. ஏன்னா அந்த சட்டத்தின் ஓட்டைகளை உணர்ந்துகிட்டு நீதிபதி வந்து அந்த சட்டத்தினால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு எகைன் அந்த சட்டத்துக்குள்ள எந்த ரிலாக்ஸேஷன் கொடுக்க முடியுமோ, இந்த டவுரி ஆக்ட் வந்து இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. டவுரி ஆக்ட்ல வந்து எப்படின்னா, ஒருத்தர் மேல குற்றச்சாட்டப்பட்ட உடனேயே அவர் வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஒரு பெண் வந்து டவுரி வாங்குறதுக்கு என்ன இது பண்ணாங்கன்னு சொன்னா. ஆனால் அப்படி அரெஸ்ட் பண்ணாத பல கேஸ் பார்த்துருக்கேன். ஒரு நீதிபதி மேலே இந்த மாதிரி அவருடைய மருமகள் வந்து குற்றச்சாட்டு சாட்டினார். அவர் வந்து இப்போ இவங்க நீதிமன்றம் உடனடியாக அரெஸ்ட் பண்ணல. அரெஸ்ட் பண்ணனா காவல்துறை இன்னும் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிறது. காவல்துறை நினைச்சா அவர் வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே தெரியும் இது போலியான ஒரு குற்றச்சாட்டு. சட்டப்படி பார்த்தா அந்த குற்றச்சாட்டு ஒரு வழக்காக மறுந்து வழக்கை விசாரிக்க வேண்டும். அப்ப அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து அவர் வீட்டுல இல்லை அப்படிங்கிறத இவங்க ஏத்துக்கிட்டு சரி வழக்கை ஆரம்பிங்க அப்படின்னு ஒரிசாலும் இதுலயும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. இது மாதிரி பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அதனால நீதிபதிகள் வந்து டைகாட்டமிக்கா பிஹேவ் பண்றாங்கன்னு இல்லை. அவங்களுக்கு வந்து சிச்சுவேஷன் அங்க உட்காந்து கோர்ட்ல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில விசாரிக்கணும். சோ இதை ரிவர்ஸ்ல பார்க்கணும். உள்ளுக்குள்ள செயலை சொல்ல முடியாததை, உள்ளுக்குள்ள பேச முடியாதது, உள்ளுக்குள்ள இருக்கும் வேக்காட்ட ஆமா வெளியில சொல்றாங்க. இல்ல கண்ணதாசன் ஒரு கவிதையில சொன்னாரு, சொல்ல நினைப்பதெல்லாம் சொல்லாமல் போவதற்கு உள்மனதிலே இருக்கும் ஊமைப்புண் காரணமாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது மாதிரிப்பட்ட ஊமைப்புண் வந்து நிர்வாகத்தில் உள்ளவங்களுக்கும் நீதித்துறையில் உள்ளவங்களுக்கும், ஏன் அரசியல்ல உள்ள சில பெரிய அரசியல்வாதிகள்கிட்டையும் நான் இதை பார்த்திருக்கேன். நொந்து போய் நாங்க இருக்கும்போது எங்கிட்ட வந்து பேசுறது பார்த்திருக்கேன். சிபிஎம்ல வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவர் இருந்தார், டிஸ்ட்ரிக்ட் ஜில்லா பரிஷத் சேர்மனா இருந்தவர். அவர் ஒரு நாள் வந்து என்கிட்ட சில பேர் தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்நேரம் வந்து என்கிட்ட வந்து ஒரு நாள் சொல்றாரு அவரு, நான் இதுல இருந்தபோது நிர்வாகத்தில் இருந்தபோது,
எங்க கட்சிக்காரங்களை பத்திங்க என்னென்னமோ திட்டுவாங்க, நாயும்பாங்க, நரியும்பாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிடுவாங்க. ஆனா திருடன் எங்களை பார்த்து ஒருத்தருமே சொன்னது இல்லைங்க. இப்ப அப்படி சொல்ற மாதிரி ஒருத்தர் பிஹேவ் பண்ணிட்டானா எவ்வளவு மனசு வேதனைப்படுது பாருங்க. சரி, அப்ப அவர் வந்து கட்சியில தான் இருந்தாரு. கட்சியில இருந்து ஒருத்தர் தவறு பண்ணிட்டு இருக்காரு. அவரால் அதை வந்து பொறுத்துக்க முடியல. அவர் வந்து அவர் நிச்சயமா அவர் வெளியில வந்து அதை பேச மாட்டாரு. ஒரு அரசியல்வாதி தன்னுடைய கட்சியில உள்ள ஒருத்தர் பண்ற தப்ப வெளியில சொல்ல மாட்டாரு. ஆனா உள்ள வந்து சொல்லிட்டு சொன்னாரு, வரும் பொதுக்குழு, அதுல இவனெல்லாம் சும்மா விட மாட்டோம். அப்ப அவங்க உள்ளுக்குள்ள கூட அதுக்கு வந்து இது ரிசல்யூஷன் பண்றாங்க, எப்படி வந்து அதை தீர்க்கணும்னு. ஆனா அந்த நேரத்துல அவங்களால வெளியில பேச முடியல. ஆனா வெளியில பேச முடியல, அந்த உள்மனது குமுறல் இருக்கத்தான் செய்யுது. எல்லா கட்சியிலுமே இது நடக்கிறது உண்டு. எல்லா கட்சியிலுமே இந்த மாதிரி வந்து தூய்மை வேணும் கட்சியில் நினைக்கிறவங்க, தூய்மை குறைந்த செயல்கள் நடக்கும்போது மனம் புழுங்குறது உண்டு. அதே மாதிரி தான் நாட்டிலையும் வந்து சட்டத்தின் மூலமாக சட்ட விதிமீறல்கள் நடத்துறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதிபதிகள் மனம் குமுறல் கொள்றது இயற்கைதான். இப்போ கெஜ்ரிவால் வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போவதற்கு உகந்த வழக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க சார். ஆனா இதே மாதிரியான ஒரு வழக்கு சந்திரசேகர் ராவ் அவர்களுடைய மகள் கவிதா கேசிஆர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல கபில் சிபல் வாதாடுகிறார். இப்போ கபில் சிபல் வந்து தயவு செய்து ஏதாவது செய்ய அப்படின்னு ரொம்ப எமோஷனலாவே கேட்டாரு. ஆனா நீதிமன்றம் வந்து எங்களால இந்த ரூல் புக்கை தாண்டி போக முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் அவர் சிச்சுவேஷன், இதை தான் செய்ய முடியும், உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் புரியுது, பட் ஆனா நீங்க கீழமை நீதிமன்றத்துக்கு போய் அங்க நீங்க ஜாமீன் அப்ளை பண்ணி தான் நீங்க வாங்க முடியுமே தவிர என்னால் இதில் எதுவும் செய்யக்கூடியது அல்ல அப்படின்னு மறுத்துட்டாங்க. அத எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்ல, அவங்க மறுத்தது அந்த சட்டப்படி மறுத்தாங்க. ஆனா இன்னைக்கு இன்னொரு வலுவான காரணம் இருக்கு. கவிதா வந்து இந்த நாட்டுடைய தேர்தல் களத்துல புகுந்து, அவர்கள் புகுந்ததுனால தேர்தல் களம் வந்து வியக்கத்தக்க திருப்பங்களை அடையுங்கிற அளவுக்கான பெரிய தலைவர் கிடையாது கவிதா. ஆனா அப்படிப்பட்ட தலைவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால், அதுல சந்தேகம் கிடையாது. அதனால இவங்க இதை சொல்றாங்க, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு ஒண்ணு இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்புகள் இருக்கணும். இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிற திரு கெஜ்ரிவாலுக்கு அத்தகைய வாய்ப்பு மறுக்கப்படுது. அப்படி மறுக்கப்படும் பொழுது ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறோம் என்ற ஒரே காரணத்தினால் எதிர்கட்சியுடைய நியாயமான உரிமைகளை மறுக்கின்றது. அதனால இப்ப நீங்க பெயில கேன்சல் பண்ணுங்கன்னு நாங்க சொல்லல, இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அதுல இருந்து ரிலாக்ஸேஷன் கொடுங்கன்னு கேட்கிறோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு அப்ப இவங்க வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கீழமை நீதிமன்றத்துக்கு அப்படி உத்தரவே போட முடியும். அவங்களா பெயில் கொடுக்கலனாலும் this should be seriously considered and he should have his freedom to go and election do his propaganda during electioneering அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குறிப்போடு வந்து கீழமை நீதிமன்றத்துக்கு அனுப்ப முடியும், அல்லது அவங்களே முடிவெடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நார்மல் சிச்சுவேஷன்ஸ் யூ பிஹேவ் நார்மலி, இன் அப்நார்மல் சிச்சுவேஷன்ஸ் யூ டோன்ட் பிஹேவ் நார்மலி. இதை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சந்திரசூட் அவர்களே ஏதோ ஒரு வழக்கில் பேசும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னதாக ரொம்ப வேக நினைவில் இருக்கிறது, பட் எக்ஸாக்டா தெரியல சார். கோயிங் ஃபார்வர்டு, இது அமெரிக்கா வரைக்கும் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெர்மனியில இது குறித்தான விமர்சன பார்வைகள் வர தொடங்கி இருக்கிறது. கெஜ்ரிவால் கைது, காங்கிரசினுடைய கணக்கு முடக்கம், இதெல்லாம் குறித்து உலக நாடுகள் பேச தொடங்கி இருக்கிறாங்க. உலகளவில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் இது குறித்து குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஆமா, நேர்மையான எந்த நாட்டு குடிமகனும், குடியரசு நிலவுகின்ற எந்த நாட்டு குடிமகனும் இதை சரியான செயலாக பார்க்க மாட்டார். இப்ப நான் கேட்கறது, இவர் எதுக்காக பெயில் கொடுக்க கூடாதுப்பாங்க, சாட்சியங்களை கலைத்து விடுவார் அப்படிம்பாங்க. ஏன் நீங்க தான் கேஸ் ஆரம்பிச்சு சிசோடியா உள்ள வச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, இவர் வந்து பவர்ல இருந்திருக்காரு, சாட்சியத்தை கலைக்கிறேன்னா அப்ப கலைச்சிருக்க முடியாதா? அதனால இதெல்லாம் வந்து தேவையற்ற வீண் விவாதம். அதனால சாட்சியங்களை கலைத்து விடுவாங்கன்னு நம்ப முடியாது. இவங்க வந்து பெயில் வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து கீழமை நீதிமன்றங்கள் தங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி சரியான முடிவெடுக்க வேண்டும். ஆனால் பல சமயங்களில் கீழமை நீதிமன்றங்கள் அப்படி பண்றது இல்லைங்கிறது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். இப்ப இவர் ராகுல் காந்தி மேல வந்து ஒரு ஜாதியை குறிப்பிட்டு பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டார். இது ரொம்ப கேவலமான கேஸ். ஏன்னா மோதிங்கிறது ஒரு ஜாதி பேரே கிடையாது. அவங்களுக்கு தெரியாதா? குஜராத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா மோதின்னு குஜராத்தில் நிறைய பேர் இருக்காங்க, முஸ்லிம்ஸுக்கு கூட மோதின்னு சர்நேம் இருக்கு, அதனால ஜாதி பேர் கிடையாது. அப்போ இதுல வந்து இவங்க வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க கீழமை நீதிமன்றம். கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் வந்து அந்த தண்டனை நிறுத்தி வைக்க சொல்லி சொல்லி ரிக்வஸ்ட் பண்றாரு. அந்த ஸ்டே கொடுக்கறது கீழமை நீதிமன்றம் மறுத்துருச்சு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. உயர் நீதிமன்றம் மறுத்துருச்சு. அடுத்து உச்ச நீதிமன்றம் சொல்லுது, இல்லை இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்பட்டது போல் தெரியவில்லையே, வழக்கை மறு விசாரணைக்கு உட்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்றது.
அதனாலதான் அவருக்கு வந்து எம்பி பதவி மறுபடியும் ரெஸ்டோர் ஆகுது. இப்ப நான் கேட்கறதெல்லாம், அவருக்கு வந்து ஒரு கட்சியுடைய தலைவர், அந்த கட்சியுடைய வழக்கறிஞர்களை வந்து தங்களுடைய கட்சியின் நலனுக்காக ஃப்ரீயா வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க இந்த கேஸை. இப்ப சாதாரண குடிமகனுக்கு அந்த வசதியெல்லாம் இருக்கா? எல்லாத்துக்குமே உச்ச நீதிமன்றத்துக்கு போய்த்தான் எனக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னா எத்தனை பேருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியும்? இந்த கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. அதனால நீதித்துறையிலும் சீர்திருத்தங்கள் எந்த சீர்திருத்தம் தேவைன்னா துணிஞ்சு துணிஞ்சு முடிவெடுக்கணும் அப்படிங்கிற சீர்திருத்தம் அங்கேயும் தேவைப்படுதுன்னு தான் தோணுது. இந்த தேர்தல் காலத்துல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படின்றது ரொம்ப தீவிரமாக பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று அப்படின்றத கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் சார். ஆனா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்று சொல்லப்படுகின்ற 100 நாள் வேலை திட்டத்துல விதிகளை தளர்த்தி அதை அறிவிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்குது சார். இத கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் நல திட்டத்தை அப்ப செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. 10 வருஷமா செய்யாத இப்ப ஏன் செய்யறாங்க? இது வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் தெரியுது. ஆனாலும் இதை வந்து தேர்தல் ஆணையம் பெர்மிட் பண்ணிருச்சுல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல 10 வருஷம் செய்யாதது இப்ப செய்யறாங்கன்னு தோணல. ஏன்னா முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வேஜஸ் வந்து இப்ப கிடையாது. அது ஆனுவல் இன்க்ரீஸ் உண்டுன்னு நினைக்கிறேன். இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸை பார்த்து அவங்க உயர்த்துவாங்க. ஆனா இந்த நேரத்துல வந்து அதை உயர்த்தும் போது இது வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. அதாவது இது எப்படி செய்யணும்னா, தேர்தல் ஆணையத்தை பத்தி அதனுடைய நடுநிலை பத்தில எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கர்நாடகா எலெக்ஷன்ல வந்து ஜெய் ஸ்ரீ ஹனுமானோ அல்லது ஜெய் பஜ்ரங்க பலியோ ஏதோ ஒன்று ஹனுமானுடைய பேரை சொல்லி அப்படி சொல்லிட்டு போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பிரதமர் பப்ளிக் மீட்டிங்ல பேசினாரு. அது நிச்சயமா தேர்தல் விதிமுறைக்கு முரணானது, ரொம்ப தப்பானது. அதை பத்தி இவங்க வாய முடியல. அது நேத்து தான் அதை செக் பண்ணேன் சார். ஆர்பிஐ ஆக்ட் 1951 செக்ஷன் 125ல 3 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் அல்லது இரண்டையும் சேர்த்து அவருக்கு தண்டனை வித்து சிறையில் அடைக்கலாம் சார். ஆமா, அதுதான் சொல்றேன். இது கம்ப்ளீட்டா நீங்க சட்ட புத்தகத்தை வந்து படிச்சீங்க. நான் வந்து அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தேனே. நான் வந்து தேர்தல் நடத்தினேனே. எனக்கு கண்டிப்பா தெரியும் இது விதிமுறைகளுக்கு முரணானது, சந்தேகமே கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த ரூல் புக்கே கோட் பண்ணி எங்களுக்கு வந்து பிரிண்டட் இது அனுப்புவாங்க எங்களுக்கு, இதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லி. இப்ப அதுல வந்து இந்த தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எடுக்கல. இவங்க மேல எனக்கு என்ன நம்பிக்கை வரும்? அதனால நீங்க தேர்தல் ஆணையத்தை கேட்டோம்னா தேர்தல் ஆணையம் இவங்க சொல்ற எல்லாத்துக்குமே ஆமாஞ்சாமி போடும் தான் நினைக்கிறேன் நான். இதுக்கு முன்னாடி வந்து இப்ப இவரு சென்ட்ராம் அவருடைய ப்ரோக்ராம்லயும் நான் சொல்லியிருந்தேன். ஆனா இது மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நான் வந்து இவருக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ராஜாங்க மந்திரியா வந்து திரு தங்கபால் இருந்தார். வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில வந்து அந்நேரம் நான் அவருடைய தனிச் செயலர் பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தேன். அதுக்கு முன்னாடி அதே வெல்ஃபேர் மினிஸ்டர் நான் டைரக்டரா இருந்திருக்கேன். எனக்கு அந்த மினிஸ்ட்ரியுடைய வேலை முறைகள் அத்தனையும் தெரியும். அப்ப அந்நேரம் தான் இந்த இவங்களுக்கு வந்து ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷன் வந்திருந்த போது இவங்க என்ன பண்ணாங்க, ரிசர்வேஷன் வந்திருந்த ஒழிய ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒண்ணுமே இல்லை. இவங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து அந்நேரம் மற்றவங்களுக்குலாம் வந்து 28 வயசு வரைக்கும் எழுதலாம் பரீட்சைன்றது போது இவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்தது எஸ்சி எஸ்டிக்கு. அதே மாதிரி எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு 4 அட்டெம்ப்ட்னு சொல்லியிருந்தது. இவங்களுக்கு எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் கொடுக்கலாம் இருந்தது. அப்போ ஓபிசி தரப்புல இருந்து இவர்கிட்ட வந்து கேட்டாங்க, தங்கபால்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க வந்து எங்களுக்கும் அந்த மாதிரிலாம் செய்யணும்னு சொல்லி. தங்கபால் வந்து அது ரொம்ப ரொம்ப இன் மை ஒப்பீனியன் வெரி இன்டெலிஜென்ட் திங். சந்திரஜித் யாதவ் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி இருந்தார். ஒன் ஆஃப் தி 4 யங் டாக்ஸ், ராம்தன், சந்திரசேகர், அதுக்கப்புறம் இவர் சந்திரஜித் யாதவ், அதுக்கப்புறம் இதுல இருந்து மகாராஷ்டிரால இருந்து ஒருத்தர் பேர் மறந்துட்டேன், பிளானிங் கமிஷன்ல எல்லாம் வைஸ் சேர்மன் இருந்தார் அவர். இந்த 4 பேரும் காங்கிரஸுக்குள்ளேயே இளந்துருக்கியர்கள்னு அழைக்கப்பட்டவர்கள். ஏன்னா மிஸ்ஸஸ் காந்திக்கு எதிராக புரட்சி கொடி தூக்குறவங்க. உங்களுடைய நடைமுறைகள் எங்களுக்கு சரியா தெரியல, நம்முடைய ஜனநாயக வழிமுறைகள் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொன்னவங்க. அவர் கூட இவர் ஆலோசிச்சு அவர் வந்து சொன்னாரு, இது அவங்களுடைய கோரிக்கையில நியாயம் இருக்கு. ஆனா இப்ப 2 அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போகுது, அதனால சர்வ கட்சி கூட்டம் ஒன்று கூட்டிருங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் சர்வ கட்சி கூட்டம் கூட்டினார். அந்த கூட்டத்துல வந்து அகாலிதள், சிபிஐ, சிபிஎம், பிஜேபி இது மாதிரி எல்லா கட்சியும் மீட்டிங் போட்டு இதை வந்து கேட்டபோது அந்த மீட்டிங்ல என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, ஓபிசிக்கு வந்து 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம், மற்றவங்களுக்கு 5 வருஷம் இருக்கு, இவங்களுக்கு 3 வருஷம் கொடுப்போம். அதே மாதிரி சான்ஸ் ரிலாக்ஸேஷனும் 3 கொடுப்போம், மற்றவங்களுக்கு 4 இருக்கும்போது இவங்க 7 சான்ஸ் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து ஜிஓ இஷ்யூ பண்ணாங்க. ஜிஓ இஷ்யூ பண்ணணும்னு அப்ப இருந்த தலைமை தேர்தல் ஆணையர் TN சேஷன் வந்து உடனடியாக ஒரு கடிதம் எழுதினார். இந்த மாதிரி நீங்க கவர்மெண்ட் ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, இது 2 பீகார் யூபி சரியான அந்த மாதிரி பெரிய மாநிலங்கள் அங்க வந்து தேர்தல் நடக்கிறதா இருந்தது, இது அதை இம்பாக்ட் பண்ணும், அதனால உடனடியா இந்த ஜிஓ வந்து நீங்க ஸ்டே பண்ணுங்க, நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதினாரு. அப்போ முகமது ஷஃபி பண்டிட்னு சொல்லி காஷ்மீரை சேர்ந்த ஒரு IAS அதிகாரி தான் ஜாயின்ட் செக்ரட்டரி இன் சார்ஜ் ஆஃப் இது ஓபிசிஸ் அண்ட் மைனாரிட்டிஸ், அது 2க்குள்ள டிவிஷனுக்கு இருந்தார்.
அவர் வந்து ஒரு டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணி அவரும் சொன்னார், இது எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதாயம் கொடுக்காது நாங்கள் கொடுத்த இந்த ஜியோ. ஏனென்றால் இது காங்கிரஸ் கட்சி மட்டும் இது பண்ணி இந்த ஜியோ இஷ்யூ பண்ணல, சர்வ கட்சி கூட்டம் நடத்தி அனைவருடைய ஒப்புதலையும் பெற்று இந்த ஜியோ நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதனால காங்கிரஸுக்கு மட்டும் இதில் எந்த பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டியும் கிடைக்காது. ஏன்னா இந்த டெசிஷன்ல வந்து சிபிஐ ஆமா சொல்லியிருக்காங்க, பிஜேபி ஆமா சொல்லியிருக்காங்க, சிபிஎம் சொல்லியிருக்காங்க, அகாலிதள் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் டிஎம்கே எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனால இதுல காங்கிரஸ் மட்டும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பெருமை எடுக்க முடியாது. அதனால வந்து இந்த கவர்மெண்ட் ஹேஸ் டிசைடட் டு கோ அஹெட், நாங்கள் இந்த அரசு ஆணையை செயல்படுத்துவது என்று அரசு முடிவெடுத்திருக்கிறது அப்படி சொல்லி கடிதம் வந்து தலைமை தேர்தல் ஆணையருக்கு அனுப்பணும்னா டிஎன் சேஷன் வந்து பதில் ஒன்று எழுதியிருந்தார். நோட்டட், யூ மே ஸ்டில் புட் இட் ஆன் ரெக்கார்ட் மை பர்சனல் அப்ஜெக்ஷன் அண்ட் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் அபவுட் இட் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாரு. முகமது ஷஃபி பண்ணிட்டு வந்து என்கிட்ட காமிச்சு, ஒரு தனிப்பட்ட மனிதருடைய தனிப்பட்ட அதிருப்தியை பத்தி நான் ஏன்பா கவலைப்படணும், அவர் அதிருப்தியோட இன்னும் எத்தனையோ விஷயம் அவருக்கு அதிருப்தி இருக்கும், இருந்துட்டு போட்டோம், சட்டப்படி செஞ்சிட்டோம், இதை பத்தி அவர் என்ன செய்ய முடியும்னாரு. ஒன்றும் செய்ய முடியாது, அதை பத்தி அதுக்கு மேற்கொண்டு அவர் ஒண்ணுமே செய்ய முடியல. இதுலயும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க ஒரு சர்வகட்சி கூட்டம் நடத்திருக்கலாம். ஏன் காங்கிரஸ் வந்து இதை அப்ஜெக்ட் பண்ணுமா? ஏழைகளுக்கு கூட கொஞ்சம் பணம் கொடுத்து அப்ஜெக்ட் பண்ணுமா? பண்ண மாட்டாங்க. எல்லாருமே சரிதான் சொல்லியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் வந்து சரியா பதில் சொல்லியிருக்காங்க, என்ன பெருசா கொடுத்துட்டீங்க, நாங்க 400 ரூபாய் கொடுக்க போறதா நாங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதனால அப்ஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி நடத்தி இருந்தாங்கன்னா இந்த ஆளுங்கட்சி வந்து ஜனநாயக நெறிமுறைகளில் நம்பிக்கை உள்ள கட்சி அப்படின்னு நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஆனா ஏற்கனவே நமக்கு தெரியும், இன்று உள்ள இந்த ஒன்றியத்தை ஆளுகின்ற கட்சிக்கு ஜனநாயகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. இவங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இவங்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரத்தை பத்தியும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. தேர்தல் ஆணையம் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், இது வந்து இட் இஸ் அபவுட் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் டு எ லார்ஜ் செக்ஷன் ஆஃப் தி ஓட்டர்ஸ், பெருமளவு வாக்காளர்களுக்கு ஒரு சிறிய வசதி பணம் செய்து கொடுக்கிறீங்கிறதுனால எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டுட்டு இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னபடி நியூட்ரலான திடமான உறுதி மனப்பான்மை கொண்ட ஒரு தேர்தல் ஆணையம் அப்படிப்பட்ட அறிவுரையை கொடுத்திருக்கும். இதெல்லாம் ஒரு கனவா இருக்கு, அவ்வளவுதான். விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம் இந்திரகுமார். வணக்கம்.